KL 3-digit chart is back. Disclaimer: this channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose, learning purpose only. Okay. KL 3-digit chart is back. Okay. திரும்ப வந்துருச்சு 3-digit chart. 20 வச்சுக்கோங்க. 20 வேணாம், நீங்கள் 25 வச்சுக்கலாம். அப்கமிங் ஃபாலோவிங் நம்பர், இந்த மந்தோட எண்டில் ஃபாலோவிங் நம்பர் இது வரப்போகுது. அதுக்காக தான் இந்த கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். சரி, நம்ம 1 by 1 சொல்கிறேன். ஷோ நம்பர் நோட் பண்ணிடுங்க. சார்ட் இருக்கிறவங்க புதுசாக பார்க்குறவங்க கவனிங்க. ஏன்னா புதுசாக தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆச்சா. இப்போ ஆகஸ்ட் சார்ட்டோட ஸ்பெஷல் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சவங்க சார்ட் பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே. சார்ட்டில் லாஸ்ட்டாக அந்த ரிசல்ட் நான் கொடுத்துருக்கேன். 860, 8 + 6 0. இது மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா 14. இதுதான் நமக்கு கணக்கு. ஓகேங்களா, வேறு எதுவும் கிடையாது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த சார்ட்டில் நம்பர் எடுக்க போகிறோம். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, வேறு எதுவும் எடுக்க வேணாம். 3 நம்பர் டிஜிட் அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் கூட்டி கிடைக்கிறது அந்த நம்பரு. இப்போ 365 3 கூட்டினீங்கன்னா 3, 2, 5 கூட்டினீங்கன்னா 10. இதே கான்செப்ட் தான். இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, வேறு எதுவும் கிடையாது. சிம்பிள். இது 3 டிஜிட்டு நிறையா நான் போடுவேன் அப்படிங்கிறவங்க இந்த சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த சார்ட்டில் தான் நம்பர் வருது, வேறு எதுவும் நம்பர் கிடையாது. இதில் நான் எப்படின்னு சொல்கிறேன். டெய்லி வீடியோ வரும், அதை பார்த்து புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறவங்க டெய்லி நான் ஒரு வீடியோவாவது இந்த வீடியோ போடுறேன். அப்டேட் பண்ணுறவங்க அந்த சார்ட்டை வாங்கிட்டு நீங்கள் நம்பரை போட்டுக்கலாம். அது எப்படி நான் டீட்டெயில் 1 by 1 சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், லாஸ்ட்டாக அந்த ரிசல்ட் 860. ஓகே, 860 இருக்குது. இது என்ன, நான் ப்ளூ கலரில் கொடுத்துக்கிறேன். இங்கேயும் ப்ளூ கலர் மீன்ஸ் இந்த மந்த் ரிசல்ட். ஓகேங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மந்தில் ஒரு 18ஆம் தேதி வந்துடுச்சு. ஸோ நான் சும்மா ஒரு 4, 5, 6, 7, 8 ஒரு 16 நாளைக்கு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்து. இப்போ இந்த 860 சொன்னால இன்றைக்கி ரிசல்ட் இங்கே பக்கத்தில் 14 கொடுத்துருக்குறேன். இது என்ன 14 கொடுத்துருக்குறீங்க, 10 கொடுத்துருக்குறீங்க? அதுவும் இங்கே பாருங்கள், இதை கூட்டுத்தொகை. இதை 836 கூட்டினீங்கன்னா 17, அதாவது 587 கூட்டினீங்கன்னா 20. இது மாதிரி 878 கூட்டினா 23. இப்படி ஒவ்வொரு 3 நம்பரையும் கூட்டினா இதுக்கு வரும். ஓகேங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ என்னென்னா கூட்டி இந்த நம்பர் வருது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி வர நம்பரை 860. ஓகே, 860னா 14. இப்போ இந்த 14 எங்கே இருக்குன்னு பாருங்கள் நம்ம சார்ட்டில். இதுதான் நம்மளோட சார்ட். ஸோ ஆகஸ்ட் மீன் ப்ளூ கலர், அது இந்த மந்த் அடிக்கிற ரிசல்ட்டு நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். 14 எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சார்ட் இருக்குதா? இங்கே பாருங்கள், மேலேருந்து கொண்டு 0லேருந்து ஒரு நம்பர் போட்டிருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த வருஷம் 27 வரை கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் 3 டிஜிட் நம்பரு. மொத்தம் இதுக்குள்ளே ஒரு எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் எவ்வளோ நம்பர் இருக்குன்னா, அரவுண்ட் ஒரு கவுண்டு 35 வருதா எடுத்திங்கன்னா, ஒரு பாதி கழித்து போட்டாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 250 நம்பர் இருக்கும். இவ்வளோ தான் 3 டிஜிட்டு. இதுக்குள்ளே தான் 3 டிஜிட் வருது, வேறு எதுவும் கிடையாது. டோட்டல் 3 டிஜிட் இதில் கொடுத்துட்டோம். இப்போ 14ன்னு சொன்னது பாருங்கள், எங்கே 14 இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ அந்த ரிசல்ட் இங்கே தான் அடிச்சிருக்குது ப்ளூவில், ஏதோ ஒன்று. ஓகேங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு இந்த மந்த்து ஃபுல்லாக அடித்தது ப்ளூவில். நேற்று கிடச்ச நம்பர் 325, 10. இப்போ 10 ரூபாய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்தா இங்கே வேறு இடத்துல இருக்குது. ஓகேவா, இப்படி இந்த மந்த்து ஃபுல்லாக கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே எல்லோ கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, போன மந்த் அடித்த ரிசல்ட்டு அதை தான் எல்லோவில் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி சார்ட்டில் போய் செக் பண்ணி போன மந்த் எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் வரிசையாக இருக்குது. ஓகேங்களா, அது இங்கே கொடுக்கல, ஆனால் அதெல்லாம் இந்த எல்லோ கலரில் இருக்கிறதா போன மந்த் ரிசல்ட்டு. ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த நம்பர்லாம் இருக்கட்டும்.
இப்போ என்னென்னா ஒவ்வொரு மந்த்தும் போன மந்த் எங்கே அடிக்குதோ அது பக்கத்தில் வரும். எக்ஸாம்பிள் ஜூலை மந்த்துக்கு எல்லோ கலர், அப்போ எல்லோ பக்கத்தில் ப்ளூ வரணுமா? இங்கே பாருங்கள், இங்கே எல்லோ அடிச்சிருக்குதா, பக்கத்தில் ப்ளூ. அதுமாதிரி இங்கே எல்லோ ப்ளூ. அப்போ பாருங்கள் எல்லா நம்பரும் அதே தான், எல்லோ ப்ளூ. அப்போ எங்கே நெக்ஸ்ட் எல்லோவில் அடிச்சிருக்குது? இங்கே இருக்கிற 27 டோட்டல்லையும் மந்த்லி ஒரு 27 2ஆக பிரிச்சிங்கன்னா 15 15 30, அப்போ 14 எடுத்தாலும் 14 14 8 ஒரு 13 இதே மாற்றி மாற்றி திருப்பி அடிக்கும். எக்ஸாம்பிள் 13 பண்ணுவோம், 6 2 26ன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 13 டோட்டல் மட்டும் எக்ஸாம்பிள். இதை தான் கூட்டி கிடைக்கிதில்ல, இந்த டோட்டலுங்கிற இந்த நம்பரை தான், இந்த 3 நம்பரை கூட்டி கிடைக்கிதில்ல, இதை தான் டோட்டல்னு சொல்கிறேன். 27ல் ஒரு 13 டோட்டல். 13 டோட்டல்னால் ஒரு நாள் இங்கே, ஒரு நாள் இங்கே, ஒரு நாள் திரும்ப இங்கே, மறுபடியும் இதுலேயே, மறுபடியும் இந்த 18லேயே, 15ல், இப்படி மாற்றி மாற்றி ஜிக்ஸாக்காக இதுக்குள்ளேயே அடிச்சிட்ருக்கோம். அப்போது நமக்கு நம்பர் வேறு எங்கேருந்து வரப்போகுது, இந்த சார்ட்லேருந்து தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, போன மந்த் எங்கெங்கே அடிச்சிருக்குது அங்கெல்லாம் போய் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் அடிச்சா அது பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே அடிச்சுது, அதனால் மறுபடியும் இங்கே போயிருக்குது. அப்போ இங்கே பாருங்கள் 12 அடிச்சிருக்கு. இப்போ டெஃபினட்டாக இங்கே ஒரு நம்பர் இருக்குது 13ல். அப்போ என்ன பண்ணணும், 13ல் நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்படி என்ன நம்பர் ட்ரை பண்ணாலும் ஆனால் இங்கே வரும், இல்லை இங்கே இந்த நம்பரை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மந்தில் ஒரு வின்னிங் இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற நம்பர்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும்னா, அவங்கக்கிட்ட இந்த சார்ட் இருக்கணும். இந்த சார்ட்டு பே பண்ணி தான் வாங்கணும். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. விருப்பம் இருங்க சார்ட்டு வேணுங்கிறா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கமெண்டில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இது ஒன்று சொல்லிவிட்டேன். அடுத்து இந்த மாதிரியே பாருங்கள், நான் இப்போ சொல்கிறேன். பட் ஃபாலோவிங் நம்பர் போய் கொடுத்துட்டேன். ஃபாலோவிங் நம்பர்னால் நான் என்ன கொடுக்குறேன்னா 13 கொடுக்குறேன். 13. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எங்கே அடிச்சு விட்டுருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, 22 3 அடிச்சு 22 21 வேறு வரிசையாக பக்கத்தில் இப்படியே போயிருக்குது. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போவோம், 18ல் போக வாய்ப்பு. இப்போ இங்கே இந்த இடத்துல அடிக்க போகுது, இங்கே இன்னொரு இடத்துல. நெக்ஸ்ட்டு இந்த 11ல் அடிக்க போகுது, டெஃபினட்டாக இங்கே அடிக்க போகுது. நான் இப்பயே சொல்லிட்டேன், இந்த 2 இடம் இந்த இதுக்குள்ள அடிக்க போகுது. அப்போ என்னோடய ஃபாலோவிங்கில் இது ஒன்று கொடுக்குறோம், 13 11 13 பார்த்துக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் அங்கே தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற நம்பர் என்னென்னு தெரியணும்னா உங்கள்கிட்ட இந்த சார்ட் இருக்கணும். சார்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்பர் நான் அப்படியே கொடுத்துருவேன். ஜஸ்ட் அந்த சார்ட்டை டச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இல்லை இதுலேயும் இந்த பக்கத்தில் ஒரு சார்ட் கொடுப்பேன், இங்கே இருக்கிற நம்பர்லாம் அங்கே அப்படியே தெரியும். ஓகேங்களா? ஸோ விரும்புகிறவங்க சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சார்ட் வச்சுக்கிறவங்க, அப்புறம் ஆல்ரெடி சார்ட்டு மறுபடியும் கேட்டவங்க வாங்கினவங்க அப்டேட் பண்ணுறவங்க எனக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு, ஆல்ரெடி வாங்கினவங்க சார்ட் டெலிட் ஆனவங்க அவங்களாம் ஆல்ரெடி சார்ட் வாங்கினவங்க வச்சுருக்கவங்க, சார்ட் அழிஞ்சு போனவங்க 200 மட்டும் பே பண்ணி சார்ட்டு இது பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இது அது வந்து அப்டேட்டட் சார்ட் புதுசாக அப்டேட் பண்ணிக்கிறேன், அதனால் அவங்க வாங்கிக்கிங்க. புதுசாக வேணுங்கிற 1000 பே பண்ணி வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியாதவங்க நம்ம பழைய வீடியோலாம் போட்டுருக்கோம், அதை பாருங்கள். இல்லை இன்னும் டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு புரிஞ்சனா மட்டும் சார்ட் வாங்கிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.